தெரியல சார். படம் போறதே தெரியல. விறுவிறுப்பு எடுத்திருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம் சார். தெளிவா இருக்கு, நீட்டா இருக்கு. இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தென்னிந்தியனும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. சீரியஸா வேற லெவல்ல இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அரசியலே கிடையவே கிடையாது. யாருங்க சொல்றது இதுல அரசியல் இருக்குன்னு? அரசியலே இல்லைங்க. அரசியல் கிடையவே கிடையாது. கருப்பு கொடி தூக்குனாங்கன்னா உடனே அரசியல் ஆயிடுமா? ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தூக்கியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, தமிழ் நம்மளுக்கு முக்கியம், அது மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு, அது மட்டும் தான் வேணும்னு சொல்லல. இந்திய திணிக்காதீங்கன்னு மட்டும் தானே சொல்லியிருக்காங்க. இந்தியே வேண்டாம்னு சொல்லலையே. அப்படி வேண்டாம்னு சொல்லியிருந்தா இப்ப நம்ம இந்தியால எதுவும் பேசியிருக்க மாட்டோமே. நிறைய பேருக்கு ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜாவே இருந்திருக்குல்ல நிறைய ஸ்கூல்ல. எஸ்கே மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். 3 பேர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதுல பண்ண எல்லாத்துமே நல்லா இருக்கு. ஏன்னா அவர் மட்டும் தனியா சொல்லணும், அவர் ஹீரோ தான், அதுக்குன்னு அவர் மட்டும் தனியா சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி ஹீரோ தான், அதர்வாவும் ஹீரோ தான். 3 பேர் ஆக்டிங்குமே வேற லெவல். அவங்களோட ஆக்டிங் செம்மையா பண்ணிட்டாங்க. ஆமா, கரெக்டா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லா எங்க சாங் இருக்கு? படம் இருக்குது ரொம்ப சின்னது. அதுல வச்சிருக்க 2-3 சாங் தான். அந்த இதுல வந்து கரெக்டா பண்ணி விட்டாங்க. பின்ன ஒரு படத்துல சாங் கூட இல்லைன்னா நிறைய பேர் வந்து பார்க்கவே மாட்டாங்களே. வெறும் தமிழுக்காக மட்டும் தான் போராடுறாங்கன்னா போரிங் படம்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. சாங் வச்சிருக்கனால தானே வந்தாங்க. அப்புறம் படம் ஃபுல்லா சாங் இருக்குன்னா எப்படி அது ஏத்துக்கவே முடியாது. எனக்கு லாஸ்ட்ல அந்த திக்கி பேசுறது இல்லாம அவங்க எமோஷனலா தமிழுக்காக பேசின அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது சரியா தெரியல. ஏன்னா எல்லாருமே ஷேவ் பண்ணிட்டு அடையாளமே தெரியாத மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ யார் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. சீரியஸாவே தெரியவே இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு நம்ம தமிழ் லாங்குவேஜ் பாலி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது எப்படி, தமிழ்நாடு வந்து எப்போ 1967 அப்புறம் எப்படி உயர்ந்தது எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ஹிஸ்டரியை ரிவைஸ் பண்ண மாதிரி ஒரு படமா இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்க. 2 லாங்குவேஜ் பாலிசி எவ்வளவு முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு, இன்னும் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எப்படி அதை ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாருங்க இந்த படத்தை. படம் லேகா இருக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணவே ரிவைஸ் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து பாருங்க. அரசியலே கிடையாது. அதாவது 65ல் இந்தியை எதிர்த்து எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போராட்டம் பண்ணாங்க, அதை வந்து நான் அப்போ இருந்து நல்லா இருந்த தலைவர்கள் அண்ணா பெரியார்லாம் எப்படி அதை மானிட்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேர் வச்சது, இருமொழி கொள்கை எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து தமிழ்நாடை இந்த லெவலுக்கு இங்கிலீஷையும் தமிழையும் வச்சு நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோம்னா அப்போ 1965 அவங்க போட்ட விதை தான். நம்ம ஹிந்தியை நோக்கி போயிருந்தோம்னா முடிஞ்சிருப்போம். அதான் காமிச்சிருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. படம் உண்மையிலே பக்காவா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, தெளிவா பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வந்து படம் வந்து 2.5 மணி நேரம் போனதே தெரியல. என்னடா இப்பதான் உட்காந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. சுதா கொங்கராவோட ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது. படம் உண்மையிலே வந்து தெளிவா எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல எந்த லேகும் எதுவுமே கொடுக்காம நல்லா பண்ணியிருக்காங்க. அரசியல் மட்டும்தானே படமே அரசியல் தானே. மொழிப்போரை மட்டும் தானே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டியோட ஹிஸ்டரியை சொல்லியிருக்காங்க. மொழிப்போரில் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, யார் யார் சொல்லலன்னு இருக்காங்க. இந்த இன்னைக்கு ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்குன்னா அந்த சட்டம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. இவங்க சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா அதர்வா வந்து ஒரு போர்ஷன் தான் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. உண்மையில கடைசி வரைக்கும் அவங்க நின்று பேசுறாங்க. ஸ்கிரீன் பிளே கரெக்டாக பக்காவாக பேசுது. படம் சூப்பராக இருக்கு. ஓகேண்ணா, ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ஜி. சொல்ல வராங்கல்ல, நடந்ததை வந்து நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க ஜி. அப்படிலாம் இல்லை ஜி. அதான் திருப்பி சொல்றேன், என்ன முதல்ல நடந்ததோ அதை நம்மளுக்கு சொல்றாங்க. ஓவராலா படம் வந்து எல்லாமே ஓவரால் குட் நல்லா தான் இருக்கு. அவர் வில்லனா நல்லா பண்ணியிருக்காரு, இவர் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. சாங் படத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிஜிஎம்மோ சாங்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்டா கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸஸா ஓவர்லோட எதுவுமே இல்லை, கரெக்டா லெவலாக தான் இருக்கு எல்லாமே. அப்படிலாம் இல்லை. நடந்ததை வந்து அந்த 60s 50s இருக்க அந்த ஒரு வெர்ச்சுவலே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் லென்த்லாம் இல்லை, கரெக்டாக வந்து அந்த 2.5 hours கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா ஒரு சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு கம்பேக், அது இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஆல்ரெடி வந்தாரா 2 ஃபிகரோட ஜோயிட் பாடுவார், அப்படி எப்படி ஓடுவார், 2 செம்ம சரக்கு அடிப்பாங்க, அப்படி தான். அது மாதிரி ஒரு படிப்பு நமக்கெல்லாம் ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்ட பசங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. தம் அடிச்சிங்கன்னு ஃபிகரை ஓட்டிங்கன்னு இப்படியே தான் ஓடினுங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க
அப்படின்ற விஷயத்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னடா அப்படி மாதிரி, ஏன்னா மொழிக்காக உயிர் தியாகம் கொடுக்கறதெல்லாம், உயிர் விடுறதெல்லாம் உண்மையாக ஆச்சரியங்க உண்மையாக சொல்ல அவன். ஏன்னா இப்பெல்லாம் வந்து குவார்ட்டருக்கும் கஞ்சாவுக்கும் தான் உயிரை விட்டுக்கிறானுங்க, உயிர் எடுக்கிறானுங்க. அதை மாரி ஒரு படிப்பை மொழிக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன். ஒரு நேரத்தில் நானும் அழுந்துட்டேன், என்னடா அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜெயம் ரவி சொல்லி ஆகணும், ஒய்யால அவன் ஏன்னா இந்த படத்தில் வில்லனா அடிச்சா அப்படின்னு தான். ஏன்னா நாளாக வந்தானா கட்டி பிடிச்சானா போயினே அதை விட்டு அவன் ஏன் ஒரு நல்ல படத்தில் ஒரு கெட்டவனா கட்டிட்டு ஒரு வருத்தமா இருந்துச்சு. எல்லாமே படம் நல்லா இருக்கு, பாருங்க, இருந்தால் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். ஃபுல்லாவே அப்படிதாங்க, அரசியல் தாங்க. ஏங்க அரசியல்ல ஒரு விஷயம், ஒரு இந்தி திணிப்பை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஆட்கள் போராடுறாங்க.